பறக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே. ரம்யா பாண்டியன் எப்படி இருக்கீங்க? ஏய் என்னப்பா மதுரை முத்து நல்லா இருக்கிறியா? ஓய்யோ ஞாபகம் வந்துச்சா உனக்கு? எங்க ஊர் பள்ளிக்கூடத்துல வந்து ஜோக் சொல்லி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினியே ஞாபகம் இருக்கா? என்னம்மா நீ இருக்க? ஆமா எனக்கு தான் செகண்ட் பிரைஸ். ஒரே ஸ்கூல்ல போச்சா? சண்டாளி ஆதவான் நான் பாட்டி சொல்லு. நான் பாட்டி சொல்ல. நீயாவது எனக்கு கிளாஸ்மேட், உங்க அம்மாவுக்கு கிளாஸ்மேட் வரு. ஐயோ ஐயோ பாபு தெத்தா என்ன இவ்வளவு கேட்டா தெரியுது. நல்லா பாரு ஞாபகம் இல்ல? கோலமாவு கோக்கிலால நான் தான் நடிக்க விட்டுச்சு. அப்படியா? ஆமா ஆடிஷன் வந்து குஞ்சு கோலெல்லாம் போட்டுனே ஞாபகம் இல்ல? 11th தாரா. அப்படியா? 11th தாராவா? நான் என்ன விஷயத்துக்காக வந்தேன் தெரியுங்களா? சொல்லுங்க பாட்டி. நான் தான் பவர் பாட்டி நடிச்சு பெரிய ஆள் ஆயிடலான்னு முடிவு பண்ணிக்கின்னு சீரியல் ஆக்டிங் கொடுக்கலான்னு பைய தூக்கின்னு சீரியல் செட்டா போய் போய் வாய்ப்பு கேட்டா எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன வெளியே அமிச்சு கையில பைய வச்சுன்னு தெரிஞ்சேன் பாத்தீங்களா? நான் தெரிஞ்சதை சீனா தூக்கி சீரியல்ல வச்சுட்டாங்க. கண்ணம்மான்னு ஒரு பொண்ணு கையில பைய கொடுத்து அதை சீரியல்ல வச்சு என்ன தப்பிட்டாங்க. எப்படி ஏமாத்துறாங்க பாத்தீங்களா? நான் கேட்டேன் பாபு எதுக்கு என்ன சீரியல்ல சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, நானா அம்மா கேரக்டருக்கு தானே வரேன் அப்படின்னா, அம்மா கேரக்டருக்கு 32-35 வயசுல தான் பொம்பளைங்க வேணுமா? ஆம்பளைங்கன்னா வயசானாலும் காலேஜ் ஸ்டூடெண்டா நடிக்கிறாங்க. 32 வயசுனா ஆண்டி, 50 வயசானா அவ்வளவுதான் நோ டியூட்டி அனுப்பிச்சிடுறாங்க. பாபு நீ கூட ஸ்கூல் பிள்ளையா நடிச்சல பாப்போம். என்ன பெருசா சீரியல் வச்சுக்கிட்டாங்க. சினிமா பெரிய சீரியல் வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டின்னு புரோமோன்னு ஒண்ணு போடுறாங்களே மகேசன், அதுல சொந்தமா ஒரு மியூசிக் போட தெரியுதா? மாமியாருக்கு முதுகு தேய்க்கிறா முதல்வன் மியூசிக். கணேசன் அழுக்கு துணியா அமுகி துவைக்கிறா அசுரன் மியூசிக். மாப்பிள்ள பல்லு தேய்க்கிறான் பாகுபலி மியூசிக். பாட்டி எல்லா சீரியல் 3 டைலாக் தான். அவளை அழிச்சிரு, அவ கருவை கலைச்சிரு, ஆமா அவளை கொன்று. இது தவிர வேற எதுவும் அது முடிச்சத சொல்லுவாங்க. கண்டு மகிழுங்கள் சந்தோஷ வீடு. நயா இது புறமா? ஐயோ இந்த புள்ளிய யூடி பார்த்தம்பா. பாவம் கணேசன் கேனை தூக்கின்னு போனாரு. ஏன்பா வீட்டுல 2 கேன் போடுப்பான்னு அங்கே கீழே போட்டா. சீரியல் அப்படி என்னத்தான் கதை வச்சிட்டாங்க. பாபு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஹீரோ அடிச்சு புடிச்சு சண்டை போட்டு ஹீரோயினை கட்டிக்கினா அது சினிமா. அதே ஹீரோவுக்காக ஹீரோயினுங்க எல்லாம் அடிச்சுக்கினா அது சீரியல். இதுக்கு ஒரு கதைன்னு வச்சு நமக்கே ஜவ்வாட்டம் எழுதுறாங்க. மேக்கப் நான்லாம் அன்னைக்கு கொஞ்சோண்டு பவுடர் அடிச்சுன்னு போய் நின்னா என் மாமியார் சொல்லுவா, நான் போயிட்டு மினிக்கிறேன். இன்னைக்கு சீரியல்ல மருமகளோட மாமியார் தான் மேக்கப் அள்ளி போட்டு. சிறப்பு. இந்த சீரியல் வில்லி வாயை திறந்தா பொய்யா கொட்டும், கண்ணை திறந்தா மையா கொட்டும். பாட்டி பாட்டி அவங்க காது கம்மல் நெக்லஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? ஐயோ அத பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அந்த வீட்டுல சீன் பாருங்க, தக தகான்னு காசு மாலை போட்டுக்கிட்டு அவ பேசுறா. சத்தத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிறேன். ஏங்க குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்லைங்க. எங்கேயாவது கடன் கிடைக்குமா? நானே அம்மாக்கு சுகர் மாத்திரை வாங்க முடியாம காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி கேக்குறீங்க? அடிப்பாடு பாவி, கழுத்துல இருக்கிற காசு மாலையை வித்தா பால் பண்ணியே வைக்கலாம். குழந்தைக்கு பால் வாங்க பாத்தீங்களா? இதுக்கு பேர் காஸ்டியூம். பல பலன்னு பட்டு புடவை, ஜிகி ஜிகின்னு சிலுக்கு ஜிப்பா சட்டை. நீ கேப்பீங்க நீயும் சீரியல் நடிச்சா அந்த மாதிரி பல பலன்னு பட்டு புடவை கட்டிக்கலாம். எதுக்கு வேணும் எனக்கு? பல பலன்னு கொடுப்பாங்க பட்டு புடவை, 10 வாரம் ஆனாலும் கழட்ட விடுவேன். அன்னைக்கு ஒரு வளகாப்பு, அன்னைக்கு சீரியல்ல ஒரு வளகாப்பு நடக்குது. முத வளையல் போட்ட உடனே வந்துட்டா மூத்தார் வந்துட்டா. யார கேட்டு வளையல போட்டா? விஷயம் விஷயம் டமால் டிமில். வளகாப்பு தற்காப்பு நிகழ்ச்சியா மாறி 7 வாரத்துக்கு வளகாப்பு நடக்குது. 7 வாரத்துக்கு வளகாப்புக்கு இந்த புடவைய கட்டின்னு ஒரு அம்மா இப்படி நின்னா மாறி போயிடாது. பாட்டி இது விடுங்க. ஒரு அம்மா புட்டை விக்கிறத 7 வாரம் காமிச்சாங்க. என்னன்னா புட்டேஜ் வேணுமா?
முத்தண்ண இந்த மாதிரி பேசுறப்பதான் சேதனை போன சீசன்ல பண்ண தவறுதான் தெரியும். இந்த சீரியல்ல கதை கிடைக்கலன்னா ஒரு வேலை பண்ணுவாங்க பாருங்க. பாபுனே இத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, அதையே இல்லனா 2 சீரியல் குடும்பத்தையும் திடீர்னு சேர்த்து மகா சங்கமம். இந்த மகா சங்கமத்துல என்ன நடக்கும் தெரியுமா? ஒண்ணுமே நடக்காது. இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் அறிமுகப்படுத்துவாங்க, மகா சங்கமம் முடிஞ்சிடும். அதுக்கு ஒரு மியூசிக். வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம், வாங்க. அடடே, வாங்க வாங்க, உங்களை நான் நிறைய பார்த்திருக்கேன். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க, வாங்க வாங்க. தொடரும். அத்தை எபிடோஸ், வாங்க வாங்க. யாரு இவங்க? தான் உங்க அண்ணியா? இவங்க பாருங்க எங்க ஓரகத்தி. அடடே, உங்க அப்பா வந்திருக்காரா? எங்க உங்க மகளை காணோம்? இப்படியே 2 எபிசோட் மகா சங்கம். சீரியல்ல நடிக்கிற கதாபாத்திரம் இருக்குதுங்களே, இந்த வித்தியாசமான கதாபாத்திரங்கள் எல்லாம் நம்ம 4 வகையா பிரிக்கலாம். அதுல ஒண்ணு அத்தை. கீச்சு கீச்சுன்னு கத்துவா அத்தை, கிடைக்க விட மாட்டா உன் சொத்தை. அத்தைக்கு 3 வகையான ரியாக்ஷன்: கோபம், மிக கோபம், அதிபயங்கர கோபம், சந்திரமுகி. பாருங்க அத்தை. ஒண்ணு எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்த? 2 மான ரோஷம் சூடு சொரண உனக்கு இல்ல? எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்த மாட்டியா? 3 கழுத்து நரம்பெல்லாம் புடைச்சு வெளியே வரும், எக்ஸ்ரே எடுக்கலாம். வெளியே போ, வெளியே. தொடரும். இதுதான் அத்தை. சீரியலுக்கு இருப்பா 2 ஓரகத்தி. சிந்து முடிஞ்சு பத்த வைப்பா ஒன்ன பத்தி. ஆமா, 2 ஓரகத்தி இருப்பா. ஓரகத்தி அப்படின்னா இந்த கார் கண்ணாடியில வைப்பர் போடுவாங்கல்ல, கண்ணு அந்த மாதிரி வைப்பர் போட்டுனே இருக்கும். ரோட்ல மாப்பு, கரையில மாப் போடுவாங்கல்ல, வாய் மாப் போட்டுனே இருக்கும். இப்ப பாருங்களேன் மியூசிக்ல வைப்பர் மாப்பு. என்ன அண்ணியார உங்களை விசேஷத்துல கூப்பிடவே இல்ல. அப்புறம் அவ்வளவுதான் உங்க பதவி. அடுத்தது ஓரகத்தி 2. இந்த ஓரகத்தி 2 எப்படின்னா, கார் டிரைவிங் ஸ்கூல்ல ஓட்டுற சின்சியர் டிரைவர் மாதிரி. ஒண்ணுமே தெரியாது, நேரா பார்த்து வண்டி ஓட்டுவா. வண்டி ஓட்டுறதுக்கு அவளுக்கு தேவையான ஸ்டீரிங் முந்தானதான். இது அப்படியே சுத்திக்கினே நடக்கும். நேரா தான் பாப்பா. கார் ஓட்டும் போது நேரா பார்க்க முடியுமா? சைடுல கண்ணாடி இருக்கும்ல, அதுல தானே பாப்போம். அப்படியே பாப்போம். அழகா பண்றது. நான் யாருன்னு இன்னும் ஒரே வாரத்துல இவங்களுக்கு எல்லாம் புரியும். தொடரும். வாயில கொழுக்கட்டை வச்சுன்னு இருப்பான் கொழுந்தனாரு. வாயை திறந்து பேசுனா குழப்புவாரு. அவனுக்கு எப்பவுமே குழப்பம். அந்த கொழுந்தனாரு ஏன் தான் இருக்கிறாருன்னே தெரியல. அவருக்கு ஒரு மியூசிக் வச்சுக்கிறேன். அண்ணே, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஏன் அப்படி நடக்குது? அண்ணா என்ன மன்னிச்சிருக்க, நான் இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை. அப்பா எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. 9 வாரத்துல அவருக்கு ஒரே வசனம் தான். 9 வாரத்துல வசனம் அண்ணி 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 அண்ணி. அடுத்த 9 வாரத்துல அண்ணே அண்ணே. அடுத்த 9 வாரத்துல அண்ணா அண்ணி. ஒரே நிமிஷம். அது வந்து நார்மலா பேசும்போது என்ன மச்சான் எப்படா இருக்க? இல்லடா இப்ப ஷூட்டிங் இப்பதான் நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு. அந்த சீரியல்ல போய் உட்காந்து டப்பிங்ல பேச உடனே அவனோட வாய்ஸ் எப்படி மாறுனா, ஆக்சுவலி அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு அதை பத்தி அவ்வளவோ தெரியாது. அதுக்குன்னே ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன். அதுதான் கிளைமேக்ஸ். அதுக்கு முன்னாடி இத பாருங்க, ஹீரோவை பத்தி சொல்றேன். இங்க பாருங்க, அச்சு புடிச்சு சண்டை போடும் போது வில்லனே உற்றுப்பான்னு கெஞ்ச விட்டா சினிமா ஹீரோ. ஊரே அச்சுன்னு கொளுத்தின்னு இருக்கும் போது என்ன மட்டும் விட்டுருங்கன்னு கேட்டா சீரியல் ஹீரோ. அவர் இதே டயலாக் தான் பேசுவார். என்ன நிம்மதியா இருக்க விடு. ஏன் இப்படி டார்ச்சர்? இந்த சோஃபா இருந்த இடத்துல இருக்கா, இந்த டிவி இருந்த இடத்துல இல்ல. ஏன் அப்படி பண்றீங்க?
மொத்தத்துல வீடே வீடு மாதிரி இல்ல. மூதேவி இது பக்கத்துல இருக்க ஊடுறா, நீ அந்த வீட்டுக்கு போ. இது ஹீரோ. அப்புறம் ஓரமா உட்காந்து மிச்சர் சாப்பிடுற மாதிரியே ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் அப்பா. அவருக்கு வசனமே இருக்காது, அவர் பேச வேண்டியதெல்லாம் அம்மா பேசிடுவாங்க. அம்மா பேசினத அப்பா வந்து கொட்டுவாரு. அவருக்கு பாருங்க. எங்க இது என்னன்னு கேட்க மாட்டீங்களா? இது ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம வீடு இப்படி இருந்ததே இல்லையே. இத பத்தி நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? இதுதான் அப்பா. இத எதுக்கு இவ்வளவு நேரம் தனித்தனியா சொன்னா, இப்ப இது எல்லாத்தையும் சேர்க்க போறேன். இப்ப சேது சொன்னாரு, எங்க ஊர்ல வீட்டுக்கு போனா வீட்டுல பேசிக்கினா பட்டு பட்டுன்னு சூடோட சொரணையா சண்டை போட்டுப்போம், அக்கம் பக்கத்துக்கு தெரியாம அப்படியே மூடி மறைச்சிருவோம். அப்படிதான் நாங்க வீட்டுல இருப்போம். இப்ப இதையே சீரியல்ல பார்த்தா வேற மாதிரி இருக்கும். இப்ப எங்க வீடு எப்படி இருக்கும்னு காட்டுறோம் பாருங்க. மாப்பிள்ள வராப்ல. இத ஆட்ட எடுத்து கட்டுப்பா. வாப்பா, எப்போ வந்த? போன காரியம் நல்லாச்சா? அதெல்லாம் முடிஞ்சு. அண்ணே கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க. ஏன் நீயே வந்து எடுத்து குடிக்கிறது? யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்ட ஒரு மட்டு மரியாதை. என் பேராண்டிக்கு தண்ணியே கொடுங்கடா, பகுந்து விடுவேன் இந்த மாதிரி. நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிறது நமக்குள்ளதான் இருக்கணும், வீட்டுல வெளியே தெரியக்கூடாது. என்ன பேசிட்டு இருக்கியா? இது எங்க வீடு. இப்ப இதே சம்பவம் ஒரு சீரியல் வீட்டுல நடந்தா எப்படி நடக்கும் தெரியுமா? செய்யறாப்ல. இப்ப பாருங்க, அங்கங்க என்னென்ன கதாபாத்திரம் வரும்னு உங்களுக்கு புரியும். அப்பா வாப்பா. நல்லா இருக்கு. ஏன்பா ஒரு மாதிரி இருக்க? யாராவது செருப்பா வச்சாங்களா? ஏன்பா மூஞ்சி எல்லாம் வாடி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. சொல்லுப்பா, எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட ஒளிவு முறைகள்லாம் சொல்லு. போன இடத்துல என்னாச்சு? அண்ணே குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. இதோ வந்துடுறப்பா. அண்ணி இங்க இருந்து இந்த வீட்டுல எல்லா வேலையும் தனியா வெளியே போய் செய்வாரு. ஆனா சொந்தமா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிக்க மாட்டாரு. என்ன கொழுந்தனாரு சொல்றது காதுல விழுதா? ஏமா இந்த குடும்பம் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன் நான் கேள்வி கேட்டா மட்டும் உங்களுக்கு குத்துதா? போன வாரம் நான் தண்ணி கேட்ட போது எனக்கு டம்ளர்ல தண்ணி கொடுத்தீங்க, இன்னைக்கு கொழுந்தனாருக்கு பித்தளை சொம்புல தண்ணி கொடுக்குறீங்க. இதெல்லாம் நியாயம்னு கேட்டா உங்களுக்கு எரியுதா? அம்மா ஏம்மா, அவனுக்கு இருக்கிறதே பொகலா வாய். அவனுக்கு டம்ளர்ல தண்ணி கொடுத்தாரு, டம்ளரோட முழுகி. அதனாலதான் அவனுக்கு நாங்க பித்தளை சொம்புல தண்ணி. ஒரு மருமகளா இதை நீ புரிஞ்சுக்க கூடாதா? நான் யாருன்னு இன்னும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. போக போக உங்களுக்கே தெரியும். கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், எல்லாரும் நல்லா கேட்டுங்க. என் மருமக சொன்னா, சீரியல்லாம் பார்த்து அந்த பெண்கள்லாம் பார்த்து எழுச்சி அடைஞ்சு நான் திருந்திட்டேமா அப்படின்னு சொன்னான். அடேங்கப்பா, பரவாயில்லையே திருந்திட்டியா? ஆமா, நானும் இனிமேல் முன்னேற போறேன் அப்படின்னா. இங்க வாடி கூறு கட்டவளை, வா உட்காரு. பாரதி கண்ணம்மால கண்ணம்மா டெய்லரிங் வச்சு நடத்தி சம்பாதிக்கிறா, சாயங்காலம் டியூஷன் சொல்லி கொடுக்குறா. பாக்யலட்சுமியில அந்த அம்மா கேட்டரிங் பண்றா, பிரியாணி கடையெல்லாம் வச்சுன்னு இருக்கிறா. ராஜா ராணியில அந்த தம்பி சிவிட்டி கடை வச்சு நடத்துறான். பகல்ல நீ எல்லாம் என்னமா பண்ணிட்டு இருக்கிற? உட்காந்து சீரியல் தானே பார்த்துன்னு இருக்கிற. அப்புறம் எப்படி நீ முன்னேறுவ? என்னைக்காவது சீரியல்ல இந்த கதாபாத்திரம் எல்லாம் உட்காந்து டிவி பார்த்துனுக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கிறீங்களா? அவங்க எல்லாம் உழைப்பாங்க, அது மாதிரி நீங்களும் உழைங்க, முன்னேறுவீங்க. இப்ப சொல்றதுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் பாபு, நம்ம ஒரு கரகம் இந்த 2020 மாதிரி புடிச்சு மியூசிக்கா சுத்துது. 2021ல தொலைக்காட்சியே பெருசா மாறும், புரட்சி பண்ணும். இந்த கிழவி ஹீரோயினா வந்து